மார்னிங் எந்திரிக்கும் போது ஒரு ஃபியர்ஃபுல்லான தாட்ஸோட எந்திரிச்சிருக்கீங்களா? லெட்ஸ் சே 15 இயர்ஸா நான் மார்னிங் எந்திரிக்கும் போது எனக்குள்ள ஃபியூச்சர் ஃபியர் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். எந்திரிச்ச உடனே என்னோட ஹார்ட் பீட் வந்து பயங்கர ரேசியா இருக்கும். இந்த ரேசியான ஹார்ட் பீட், இந்த பிசிக்கல் சென்சேஷன் என்ன பண்ணுன்னா ஒரு நெகட்டிவான தாட்ஸை கொடுக்கும். லெட்ஸ் சே வந்து ஃபியூச்சர் வந்து என்ன ஆகும், நீ வந்து ப்ராப்பர் கரியர் சூஸ் பண்ணல, உன் லைஃப் என்ன ஆக போகுது, எங்க போய் முடிய போகுது, இப்படிங்கிற தாட்ஸ் பயங்கரமா என் மைண்டுக்குள்ள ரிப்பீட்டடா ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, எந்திரிச்ச உடனே ஃபோன் எடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது ஓகே ஃபைன் நல்லா இருக்கும். ஒன்ஸ் அந்த ஸ்க்ராலிங் முடிச்சு நான் போய் குளிக்கணும், என்னோட ஆஃபீஸ் கிளம்பணும் இல்லையா, அப்படி கிளம்பும் போதெல்லாம் எனக்கு பயங்கரமா அந்த சென்சேஷன் வந்து பயங்கர பீக்குக்கு போயிடும். திரும்பியும் ஜாபுக்கு போறதுக்கே பிடிக்காதுங்கிற லெவல்ல இருந்து என்னோட மைண்ட் செட் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களில் எத்தனை பேர் இதே மாதிரி ரேசி மார்னிங் தாட்ஸோட எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அண்ட் ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா காம் பண்ணவே முடியாது. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மள மாதிரி ஆன்ஷியஸா இருக்கிற பீப்புளுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம், இப்போ எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எனக்கு இருந்த ஒரு மைண்ட் செட்னா காமான லைஃப் ஸ்டைல் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி. பட் காம்னஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல இருக்கவே இருக்காது. பிகாஸ் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நம்மளோட பிரெயின் வந்து ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல இருந்தே பழகிருக்கு, சர்வைவல் மோட்ல இருந்தே பழகிருக்கு. அப்படிங்கும் போது திடீர்னு அதை நீங்க வந்து அப்படியே காமாவே என் லைஃப் இருக்கணும், என் லைஃப்ல வந்து காம் அண்ட் பீஸ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, எஸ் அப்சல்யூட்டா இருக்கும். பட் ஆனால் அதுவே லைஃபா இருக்காது. ஃபியூச்சர் இஸ், அந்த ஃபியூச்சரை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஸோ ப்ரெசன்ட் மொமெண்ட் இருக்கிறத விட்டுட்டு நம்ம எப்பவுமே ஃபியூச்சர்லேயே வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபியூச்சர்லேயே வாழ்றனால நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு மங்கி மைண்ட் இருக்கும். இந்த மைண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, நெகட்டிவான தாட்ஸை நிறையா கொடுத்து நம்மளை பயங்கரமா பயப்பட வச்சிடும். தென் அந்த பயம் நம்ம மசில் மெமரியா போய் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிடும். இப்போ லெட்ஸே சம்டைம்ஸ் எனக்கு இந்த மீட்டிங்ஸ்ல பேசும்போது, ஆஃபீஸ்ல இருக்கும்போது மீட்டிங்ஸ்ல பேசும்போது எனக்கு கட்ல வந்து பயங்கரமான ஒரு ஃபீல் சென்சேஷன் இருக்கும், பயம் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ என்னோட கட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அன்டைஜஸ்டடா மாற ஆரம்பிச்சிடும். ப்ராப்பர் டைஜஷன் இருக்காது என்னோட கட்ல. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் அந்த நேரத்தில் வந்து என்னை காம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து காம் நமக்கு வந்து அந்த ஆன்சைட்டி தாட்ஸ் வந்து வரவே கூடாது, அந்த எமோஷன்ஸ் வரவே கூடாது நம்ம நினைக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த மங்கி மைண்டுக்கு இதுக்கு நான் வந்து பயப்படுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஃபீட் பண்ணும்போது அந்த தாட்ஸ் திரும்பி வரும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிறது கிடையாது. நோ எனக்கு இது வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இட்ஸ் அப்சல்யூட் ரைட், ஐ நோ தட் பிகாஸ் ஐ டு ஃபேஸ் தட் ரைட். ஸோ மைண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் மிஷின், ஆக்சுவலி பவர்ஃபுல் மிஷின். இப்போ லெட்ஸே நீங்க எல்லாமே அயன்மேன் மூவி பார்த்துருப்பீங்க. அதுல வந்து அந்த சூட் அயன்மேனோட பயங்கரமான பவர்ஃபுல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதான் தப்பு. அயன்மேனோட ரியல் பவர்ஃபுல் சூட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட மைண்டு தான். ஒவ்வொரு சூப்பர் ஹீரோக்குமே அவங்களோட சூப்பர் சூட்ஸ் சூப்பர் பவர்ஸ் வந்து என்னன்னா அவங்களோட மைண்டு தான். பேட்மேனுக்கும் அதே மாதிரி தான். எனக்கு வந்து பேட்மேன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அதனால சொல்றேன். ஸோ அந்த மைண்டை நம்ம தப்பான ஒரு வகையில யூஸ் பண்ணும்போது, இப்போ லெட்ஸே நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது, ஓகே, ஒரு 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 டாக் டிசைரோ ஏதோ ஒரு செக்ஷுவல் தாட்டும் வருது, அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். நம்மளை தப்பான பாதையில தான் கொண்டு போய் விடும். திங்கிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். திங்கிங் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். திங்கிங் இஸ் எ டிசீஸ் ஆக்சுவலி. ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு விஷயத்த போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு டிசீஸ். அதாவது புரோஜனமான திங்கிங், புரோஜனம் இல்லாத திங்கிங், அதாவது யூஸ்ஃபுல் திங்கிங், யூஸ்லெஸ் திங்கிங்னு ரெண்டு இருக்கு. யூஸ்ஃபுல் திங்கிங் அப்படிங்கிறது நான் என்னோட பிஸ்னஸ் பற்றி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்னோட கரியர் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், எனக்கு நெக்ஸ்ட் என்ன ஐடியா போடணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறேங்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல் திங்கிங்ல வரும். பட் இந்த அன்யூஸ்ஃபுல் திங்கிங்ல, யூஸ்லெஸ் திங்கிங்ல என்னென்ன வரும்னா, லெட்ஸே என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும்,
மேபி இந்த ஃபியரை கொடுக்குது இல்லையா, இந்த ஃபியருங்கிற எமோஷனை கொடுக்குற எல்லா திங்கிங்குமே வந்து யூஸ்லெஸ் திங்கிங் தான். எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்கும், மேபி எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி தாட்ஸை நிப்பாட்டியே ஆகணும். ஸோ இதுக்காகவே தேடி தேடி போய் வீடியோஸ் பார்க்குறது. ஓகே, இந்த மாதிரி தாட்ஸை நான் நிப்பாட்டணும், இந்த எமோஷன்ஸ் வரக்கூடாது, அதெல்லாம் நிப்பாட்டணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எந்த அளவுக்கு இதை நான் நிப்பாட்டணும், இதுக்கு ஒரு ஆஃப் பட்டன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, இதை வந்து நான் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அப்போதான் என்னோட அந்த ஆன்சைட்டிங்கிறதோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறதோ பயங்கரமா பீக்கா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஃபியூச்சர் ஃபியர்ங்கிறது பயங்கரமாவே எனக்கு வந்து அதிகமா இருந்தது. என்னோட மங்கி மைண்டை நான் பயங்கரமா ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆக்சுவலி. Just a sec. ஸோ ஐ ஜஸ்ட் ஹேட் அ பேட்டர்ன். ஓகே, நான் ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், நான் அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதை நான் இங்கே உங்களுக்கு ஸ்டேட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நோட் பென் இருந்துச்சுன்னா எடுத்து எழுதிக்கோங்க, கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விச் இஸ் ஸ்டாப் லிசனிங் டு யுவர் தாட்ஸ். அது நீங்கள் வந்து அதுக்கு ஃபைட் பண்ணுறது வேற, நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது வேற, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபைட் பண்ணுறது இந்த சென்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பயம் கலந்த ஒரு தாட் வருது, ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, நீ வேஸ்ட்டு, நீ ஒரு ஃபெயிலியர், இங்கே பார் நீ தோத்துட்ட, வேண்டாம் விட்டுடு, நீ பார் இத்தனை தடவை ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் உங்களுக்குள்ள ரிப்பீட்டடாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆமாம் ஐயோ அப்படின்னு சொல்லி, இல்லை நீ வராத 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 அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க இந்த தாட்ஸ் கூட. ஸோ அப்போ நீங்கள் சண்டை போட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொத்த பவரையும் இந்த தாட்ஸுக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ அப்போ உங்களோட மொத்த பவரும் இங்கே போயிடுறதுனால நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் இந்த தாட்ஸோட கண்ட்ரோலுக்கு போயிடுறீங்க. அப்போ இதை எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு தாட் வருது, ஒரு எதிரி இருக்கான், சரி ஓகே, உங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் இருக்கான், அவன் உங்க பக்கத்துலேயே உட்காந்து எப்போ பார்த்தாலும் மன உங்களை ஒம்பழுத்துட்டே இருக்கான் டெய்லி ஒரு விஷயம். நீங்கள் அவனை லிசன் பண்ணுவீங்களா இல்லை லிசன் பண்ண மாட்டீங்களா? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே படா நீங்க எப்போ பார்த்தாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான், கரெக்ட். ஸோ உங்களோட மைண்ட் வாய்ஸை ஒரு அனாயிங் ரூம்மேட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு அனாயிங் ரூம்மேட் இந்த சென்ஸ், எப்போ பார்த்தாலும் உங்களை நெகட்டிவாக பேசுறது, எப்போவுமே உங்களை டவுனாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அப்படிங்கிற ஒரு ரூம்மேட் இருக்கான் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருப்பீங்களா, இல்லை சிப்படா அவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் நையின்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? ஆல்மோஸ்ட் நான் சொன்னதான் யோசிச்சுட்டு இருப்பீங்க, கரெக்டா? இவன் எப்போ பார்த்தாலும் நைன்னு இருப்பான். ஸோ உங்களோட அந்த மைண்ட் வாய்ஸை அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கேரக்டர் கொடுங்க. இது வந்து ஒரு ஈகோ, இது வந்து ஒரு 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 ரூம்மேட், அனாயிங் ரூம்மேட். ஸோ இவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன். ஸோ அதனால கேட்க மாட்டேங்கிறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஃபைட் பண்றது தான். ஓகே, ஜஸ்ட் ஸ்டாப் ரியாக்டிங் டு தட். ஃபைட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அமைதியா இருங்க. என்னதான் நடக்குதுன்னு பாருங்க, என்ன நடந்துரும். இப்போ அந்த தாட் வரனால என்ன ஆகுது அப்படிங்கிறத கூர்ந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வாட்சரா இருங்க, ஓகேவா? திங்கர் வேற, வாட்சர் வேற. திங்கர் அப்படிங்கிறவங்க வந்து 24 மணி நேரம் உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கவங்க திங்கர். பட் வாட்சர் அப்படிங்கிறவங்க எனக்குள்ள என்ன நடக்குது, எனக்குள்ள என்ன தாட்ஸ் நடக்குது, இந்த தாட்ஸ் மூலியமா என் பாடியில என்ன சென்சேஷன்ஸை நான் வந்து ஃபீல் பண்றேன், இப்படிங்கிறவங்க வாட்சர். ஸோ வாட்ச் பண்ணுங்க, என்ன நடக்குது என் பாடியில, என்ன நடக்குது, இல்லை என்னோட தாட்ஸ்ல வந்து என்ன நடக்குது. ஒருவேளை உண்மையாலுமே நான் வந்து செத்துட்டேன், இந்த தாட்ஸ் வரனால நான் செத்துட்டேன்னா, என் லைஃபே வந்து உண்மையுமே போயிடுச்சா, ஜஸ்ட் வாட்ச் தட் தாட்ஸ். வாட்சரா மாறுங்க, ரைட்? ஐம் வாட்ச் மெக்கானிக். இது எனக்கு சர்வசாதாரணமான விஷயம். அந்த மாதிரி சூர்யா சொல்ற மாதிரி நீங்களும் உங்களை 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 பத்தி ஐடென்டிஃபை பண்ற ஒரு மெக்கானிக்கா மாறுங்க, ஒரு வாட்சரா மாறுங்க. ஓகே, தென் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த தாட் கூட ஃபைட் பண்ணாம அங்க இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? மூணாவது ரியலைஸ் தட் யூ ஆர் இன் த ப்ரெசன்ட். ப்ரெசன்ட் அப்படிங்கிறது தான் நிரந்தரமான ஒன்று, அதை ரியலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசண்ட்டை ரியலைஸ் பண்ணுங்க, ப்ரெசண்ட்டை ஃபீல் பண்ணுங்க. அது எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோட பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். வாலண்டியராக நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை வந்து பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ண வைப்பேன். பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனா மெடிடேஷன் இல்லை,
பட் அதுவுமே அடுத்த பாயிண்ட்ல இருக்கு. பட் வென்எவர் ஒரு தாட் வருது, சரி இப்போ எனக்கு ஒரு நெகட்டிவான தாட் வருது, ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த தாட்டோட ஃபைட் பண்ண மாட்டேன். ஓகே ஃபைன், எனக்கு நெகட்டிவ் தாட் வருது அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டாப் தட். ஓகே, செகண்ட் ஐ ஜஸ்ட் வாட்ச் என் பாடியில என்ன சென்சேஷன் நடக்குது, என் மைண்ட்ல என்ன சென்சேஷன் நடக்குது. மேபி இந்த தாட் வரனால என் லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சா, நான் வந்து என்னோட லைஃபே மாறிடுச்சா. ஐ ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒண்ணுமே ஆகல. தென் ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பிரெத்ல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐம் ஜஸ்ட் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் வந்து டச், அந்த சென்ஸுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பேன். என்னை சுற்றி என்ன விஷயம் இருக்கோ, லெட்ஸ் சே என்னோட பாடியை கூட இல்லை, ஐ ஜஸ்ட் டூ திஸ் ஆக்சுவலி. இதில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படியே பண்ணிட்டு ஸோ வாக் போகும்போது எந்த டைம்ல இருந்தாலும் என்னோட தாட் வந்து வேற எங்கேயோ போகுது, எனக்கு அன்வான்டான தாட்ஸ் வருதுங்கும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு, செகண்ட் வாட்ச் பண்ணிட்டு, தேர்ட் வந்து பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஃபோர்த் ஐ ஜஸ்ட் டூ திஸ். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கெஸ்டர் நான் எப்பவுமே என்னோட ஒரு ஸ்டைலா, என்னோட ஒரு கெஸ்டரா நான் வந்து எனக்கான ஒரு ஐடென்டிட்டியா நான் வச்சிருப்பேன். ஸோ ஐ ஜஸ்ட் டூ திஸ் லைக் திஸ். ஸோ நீங்க என்ன மாதிரியான கெஸ்டர், லெட்ஸ் சே இப்படி சும்மா சும்மா இப்படி வச்சு ஃபீல் பண்றது, இப்படி வச்சு ஃபீல் பண்றதா இருக்கலாம், பண்ணிட்டு இன்னும் முடிஞ்ச அளவு அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்குள்ள போக ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ண இன்னும் இந்த ப்ரெசென்ட்ல இருக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களோட அந்த நெகட்டிவ் தாட்டோ, அந்த நெகட்டிவான ஒரு எண்ணங்கள், லெட்ஸ் இது ஒரு சைத்தான் மாதிரின்னு வச்சுப்போம், ஓகே. ஸோ இந்த சைத்தானுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க, அதை உங்களை டேக் ஓவர் பண்ண விட மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறனால, இல்லை இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கோ ஃபீலிங்ஸ்க்கோ நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கறனால ப்ரெசென்ட்டை விட்டு கொடுத்துட்றீங்க. இந்த ப்ரெசென்ட்ல பேரலைஸ் ஆயிடுறீங்க. ப்ரெசென்ட்ல பண்ண வேண்டிய விஷயத்த பண்ண மாட்டீங்க. ப்ரோகாஸ்டினேட் பண்றது, ஓகே பயமா இருக்கு, எனக்கு இதை பண்ணா பெர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு டோட்டல் ரீசனா என்ன இருக்குன்னா, இந்த ஃபியூச்சர் ஃபியரோ இல்லை நீங்க இந்த கொடுக்குற நெகட்டிவ் ப்ரையாரிட்டியான தாட்ஸ், இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறது. ஆல்மோஸ்ட் நீங்க பாசிட்டிவ் தாட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா அதுவுமே நடக்க தான் போகுது, ரைட்? ஸோ மார்னிங் தான் உங்களை வந்து ஒரு நாளை வந்து டிசைட் பண்ணதை நம்ம வச்சுப்போம். அந்த மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்க ஒரு நெகட்டிவ் தாட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த நாள் ஃபுல்லா அது ரிப்பீட்டடா அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ போச்சு, ஐயோ இப்படி அப்படி இப்படி அப்படி எப்படி எப்படின்னு ரிப்பீட்டடா அந்த தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது, ரைட்? நெக்ஸ்ட் விச் இஸ், இதை தொடர்ந்து நீங்க வந்து ஒரு ப்ராக்டிஸா மாத்தணும் அப்படின்னா, இங்கதான் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பங்காற்ற போகுது. நிறைய பேர் வந்து என்னால மெடிடேட் பண்ண முடியல அப்படிங்கிறீங்க. மெடிடேஷன் அப்படிங்கிறது நீங்க உட்காந்து உங்களோட தாட்ஸை வந்து ஸ்டில்னஸையும் ரிசைலன்ஸும், அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஸ்டில்னஸ் இந்த சென்ஸ் எப்படி தமிழ்ல சொல்றது, ஓகே அந்த தாட்டுக்கு நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, என்னோட பாடிலையும் நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு டூல் மெடிடேஷன். ஃபோக்கஸ்க்கான டூலும் மெடிடேஷன். ஓகே இது ரெண்டுத்துக்குமே டூல் தான் மெடிடேஷன். அதை விட்டுட்டு நீங்க வந்து இல்ல நான் வந்து உட்கார்ந்தா எனக்கு தாட்ஸே வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் இந்த இடத்துல ப்ராப்ளம். மெடிடேஷன்ங்கிறது எல்லாருமே தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. லெட்ஸே என்னோட லைஃப்ல நான் வந்து ஒரு 2 இயர்ஸா மெடிடேஷன் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் மேபி ஏதாவது 1-2 நாள் நான் விட்டுருக்கலாம் இந்த 2 இயர்ஸ்ல. பட் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச அளவு என்னால் ஒரு 15 மினிட்ஸ் சம்டைம்ஸ் பண்ணுவேன். 15 மினிட்ஸ் என்னால் சம்டைம்ஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 1 மினிட்டாவது பண்ணுவேன். லெட்ஸே நான் எப்பவுமே பண்றது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு 1 மினிட்டுக்கு டைமர் இல்லை 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிட்டு என் பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்றது. மேபி தாட்ஸ் வந்தா அந்த தாட்ஸுக்கு நான் ரியாக்ட் பண்ணிட்டு எந்திரிக்க மாட்டேன். இது என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டில்னஸை பழகுச்சு, ரிசைலன்ஸ் எனக்கு டூ மெடிடேஷன். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா ஸ்மைல். ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ்.
அதை பார்த்து சிரிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அனாயிங்கான ஒரு கேரக்டர் உங்க லைஃப்ல உங்க கூடயே இருந்தா, ஒரு ஜோக்கர் உங்க கூடயே இருந்தா, நீங்க வந்து அவன் சொல்றதுக்கு எல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறது நீங்களா தான் இருக்கும். யூ சி மோஸ்ட் நான் வந்து நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளோ இல்லை லீடர்ஸ் பத்தி படிக்கும் போதெல்லாம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் கூட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை லெட்ஸே என்னோட அட்வைஸுக்கு, அதாவது என்னோட மைண்ட் செட்டுக்கு ஒத்து வராத பீப்புளை அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் நான் ஒதுக்கி வைப்பேன். பிகாஸ் எல்லாரோட அட்வைஸும் தேவை கிடையாது. அந்த மாதிரிதான் உங்களோட மைண்ட்ல இருந்து கிரியேட் ஆகிற எல்லா தாட்ஸுக்கும் நீங்க வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். எல்லா தாட்ஸுக்கும் நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஸோ அப்ப இவனை ஒரு அனாயிங் கேரக்டரா, ஒரு காமெடி பீஸா, ஒரு ஜோக்கரா பார்த்துட்டு ஜஸ்ட் லாஃப் அட் ஹிம். எனக்கு எப்பவுமே ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சு. இது எதுவுமே என்னால பண்ண முடியல அப்படின்னா நான் கடைசியா எடுக்கிற ஆயுதம் ஸ்மைல் தான். ஐ ஜஸ்ட் ஸ்மைல். அவ்வளவுதான், சிம்பிள். ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட் வந்து காணாமலே போயிடும். எங்க போகணும்னு தெரியும், அந்த மாதிரி காணாமலே போயிடும். ஸோ ஒரு சம்மரி சொல்லலாம், இந்த வீடியோக்கான ஒரு சம்மரியா சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா அந்த தாட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்க என்ன மாதிரியான விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த நாள் ஃபுல்லா நடக்கும். ஸோ நீங்க நெகட்டிவான தாட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நெகட்டிவா தான் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நெகட்டிவான தாட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க, அது கூட ஃபைட் பண்ணாதீங்க, வாட்சரா இருங்க, நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு போங்க, ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருங்க, பிரெத்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, டெய்லி மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால முடியலன்னு சொல்லி சொல்லாதீங்க. உங்களால முடியும், உங்களால முடியாதுங்கிறது கிடையாது. இது எல்லாமே உங்களோட பிலீஃப் மட்டும்தான், முடியாதுங்கிறது. ஓகே. அண்ட் தென் ஃபைனலி ஸ்மைல் பண்ணுங்க நெகட்டிவ் தாட்ஸுக்கு. 2 weeks கைட். ஓகே, நான் வந்து 15 years என்னோட ஆன்சைட்டியை ஓவர் கம் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா ஒரு சூப்பரான ஒரு பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபை பை பண்ணி படித்த எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயமா இருக்கு. யூசி உங்க சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட்லாம் அவங்க புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நான் 15 years இருந்த அந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி வந்தனால ஐ நோ அபவுட் இன்ச் பை இன்ச் அபவுட் யூ, ரைட்? ஸோ இந்த ஆன்சைட்டி பற்றி இன்ச் பை இன்ச்சாக நான் வந்து அதில் எழுதி ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட, AOA ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட அந்த பிடிஎஃபை நான் வந்து முடிச்சிருக்கேன். கண்டிப்பா போங்க. நான் சொல்லுவேன், இது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா. மேபி அதை பை பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா 2 weeks அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்களோட ஆன்சைட்டிங்கிறது கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். சீரியஸா நான் சொல்லுவேன். அதை தொடர்ந்து உங்க லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 to 3 monthsல உங்களோட ஆன்சைட்டிங்கிறது மேபி அதை உங்களால காணாம கூட போக வைக்க முடியும். கான்ஃபிடண்டான ஒரு பர்சனா மாற முடியும், கிளாரிட்டியான ஒரு பர்சனா மாற முடியும். ஃபர்ஸ்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகே, 99 rupees ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஃபுட்டோட ஒரு எக்ஸ்பென்ஸ் தான் அது. சும்மா வெளியே போனால் ஃப்ரெண்ட்ஸோட போனால் சாப்பிட்ற ஃபுட்டோட எக்ஸ்பென்ஸ். அதை உங்கள் லைஃப்பில் இந்த பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். மேபி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் அதை விட பயங்கரமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ. ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ and just go and check this video to rid of your anxiety.